Hey guys, welcome back to Data Coaching. In the video we are going to learn the fundamentals of DAX. Just few minutes we learn பண்ண போறோம். Totally நம்ம 8 formulas cover பண்ண போறோம் from simple DAX functions like sum ல இருந்து from that way to more complex functions with several rows. Okay, let's get into this. So இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய data set. இதை நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். So நீங்க அசியூம் பண்ணிக்கோங்க நீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனில வந்து வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அது வந்து ஒரு beverage brand வந்து செல் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா அதோட ஜியோகிராஃபி டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சைடுல அதோட ஃபினான்ஷியல்ஸ் எல்லாமே டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. சோ இப்போ நம்ம இதுல DAX அப்ளை பண்ண போறோம். வாட் இஸ் DAX? As you all know, DAX அப்படின்றது data analysis expression. So we will start it. For this I will open a Power BI. So okay, நம்ம Power BI ல நம்மளோட டேட்டாவை நம்ம இங்க லோட் பண்ணிட்டோம். So லோட் பண்ணதுக்கு அப்புறம் on the data pane ல வந்து we have all the columns. So இப்போ நம்ம இந்த DAX தான் இதுல அப்ளை பண்ண போறோம். As I told, DAX அப்படின்றது data analysis expression. பேசிக்கா இந்த DAX formulas எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா inside the Power BI. So இத ஸ்டார்ட் பண்றதுக்காக I will go to the report view. So இந்த views எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். This is called as report view, table view, data view னு கூட சொல்லுவாங்க. Model views, at last வந்து DAX query views. இது வந்து latest ஆட் பண்ண ஒரு view. ஓகேங்களா? So Power BI பத்தி பேசிக்கான விஷயங்கள் தெரியணும் அப்படின்னா we have a Power BI series. ஒரு nearly 12 hours கிட்டக்க இருக்கும். அதை பாத்தீங்கன்னா complete Power BI உங்களுக்கு learn பண்ணலாம். I will attach that playlist here. So let us start with our first example. First வந்து எனக்கு total revenue என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். So இந்த total revenue-வை calculate பண்றதுக்காக I am going to create a new measure. இந்த new measure அப்படின்றது on the top homeல இருக்கக்கூடிய ribbonல new measure அப்படின்னு நமக்கு ஒரு options இருக்கு. So when I click on this நமக்கு இந்த இடத்துல new formula bar activate ஆகும். So இந்த இதுல நமக்கு ஏத்த மாதிரி அந்த measureக்குரிய name நம்ம கொடுத்துக்கலாம். First நம்ம என்ன calculate பண்ண போறோம்? Total revenue calculate பண்ண போறோம். So I will name it as total revenue. Okay, so இந்த total revenue calculate பண்றது அப்படின்றது அந்த complete entire column உடைய sum total calculate பண்ணணும். அதான் நம்மளுடைய total revenue. So இத பண்றதுக்காக first நான் sum அப்படின்ற function யூஸ் பண்ண போறேன். So இந்த sum அப்படின்ற functionல data அப்படின்ற tableல இருந்து revenue அப்படின்ற column select பண்ண போறோம். So இந்த revenue dataன்ற tableல இருந்து revenue அப்படின்ற இந்த column உடைய sum வேணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். We have to close the bracket. Once நீங்க வந்து ஒரு bracket open பண்ணினா கண்டிப்பா அதை க்ளோஸ் பண்ணிருக்கணும். that is very important. இதை பிரஸ் பண்ணீங்க enter கொடுத்தீங்க அப்படின்னா on the right side பாருங்க நமக்கு ஒரு calculator மாதிரி ஒரு symbol இருக்கு இல்லையா? இந்த symbol தான் measure வந்து denote பண்ணுது. This is called as total revenue. ஓகேங்களா? So இந்த total revenue-வை நம்ம ரிப்போர்ட்ல டிஸ்ப்ளே பண்றதுக்கு we cannot display it directly. அதுக்குன்னு ஒரு மெட்ரிக்ஸ் மாதிரி தேவைப்படுது. So அந்த மெட்ரிக்ஸ் நம்ம இங்க இருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பட் நீங்க சிம்பிளா drag பண்ணீங்க அப்படினாலுமே by default see it will take one matrix. Okay, so இந்த எடுத்து column chart வந்து by default எடுத்துக்கும். பட் நான் இந்த எடுக்கல. I am going to change this matrix into normal ஒரு table நான் வந்து change பண்ணிக்க போறேன். If you want you can go ahead with the any other matrix. பட் இப்போ உங்களுக்கு explanation purpose-காக I'll go ahead with இந்த chart உடைய formattings எல்லாமே இங்க இருந்து உங்களால change பண்ணிக்க முடியும். But as of now I am just leaving this. So நம்ம first வந்து sum அப்படின்ற ஒரு measure படிச்சிட்டோம். சேம் இதே போல தான் நமக்கு max, min, average இது எல்லாமே work ஆகும். Instead of sumக்கு பதிலா max கொடுக்கணும், min கொடுக்கணும், average கொடுக்கணும். செகண்டா நம்ம learn பண்ண போறது என்ன அப்படின்னா I want to know the unique brands. என்னுடைய டேட்டால எத்தனை unique brands இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். So இத கண்டுபிடிக்கிறதுக்காக again I am going to create a new measure. Home button போயிட்டு new measure select பண்ணிக்கோங்க. நியூவா உங்களுக்கு ஒரு formula bar activate ஆகும். So இந்த இடத்துல now I am going to name it as unique brands. Unique, okay, and I am going to write a measure. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொருதையும் டிஸ்டிங்க்டா கவுண்ட் பண்ணணும். சோ அதனால நான் இங்க யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னா டிஸ்டிங்க்ட் கவுண்ட். டிஸ்டிங்க்ட் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய டிஸ்டிங்க்ட் வேல்யூவை உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, சோ டிஸ்டிங்க்ட் கவுண்ட் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். சோ இந்த டிஸ்டிங்க்ட் கவுண்ட்ல எதோட டிஸ்டிங்க்ட் கவுண்ட் எடுக்கணும்? டேட்டா அப்படின்ற இந்த ஒரு டேபிள்ல இருந்து beverage brand, பிகாஸ் நமக்கு எத்தனை பிராண்ட் இருக்கு அப்படின்றதான் தெரிஞ்சுக்கணும். சோ அதுக்காக நான் beverage brand column செலக்ட் பண்ணிக்கிறேன். I'm going to close it. Now I'll press enter. So இங்க பாருங்க
நமக்கு again unique brands அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கிரியேட் ஆயிடுச்சு. just I will drag and keep it here. so இங்க நமக்கு unique brands எவ்வளவு இருக்கு அப்படின்னா 6 இருக்கு. just I have increased the size because it looks very small. okay இந்த formatting option போயிட்டு அதுல valuesக்கு கீழ நீங்க இதை increase பண்ணிக்கலாம். okay now we have completed our second. but இப்ப இதுல இது என்ன 6 அப்படின்றது ஒரு சில உங்களுக்கு பார்த்தோன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகாம போகலாம். அப்ப இந்த இடத்துல என்னால ஒரு கமாண்ட் ஆட் பண்ணிக்க முடியும். எப்படி கமாண்ட் ஆட் பண்றது? shift enter கொடுத்தீங்க அப்படின்னா you will go to the next line. இந்த இடத்துல double slash கொடுத்தீங்கன்னா it will indicates we are going to give some command that is not the formula, it is a command அப்படின்னு சொல்லிட்டு. so இங்க நம்ம என்ன எழுதலாம்? number of brands இல்லனா number of unique brands அப்படின்னு எழுதலாம். unique brands. so இந்த மாதிரி நீங்க commands கொடுக்கும்போது when you press enter it will get created. so அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவங்க இதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இதோட சேர்த்து அது என்ன டீடைல்ஸ் அப்படின்றதையும் அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம தேர்டா பார்க்க போறது ப்ராஃபிட் கால்குலேட் பண்ண போறோம். ஒரு ப்ராஃபிட் எப்படி நம்மளால கால்குலேட் பண்ண முடியும்? ரெவென்யூவையும் எக்ஸ்பென்ஸையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா we will get the profit. so இதுக்காக என்ன பண்ண போறேன் அப்படின்னா I'm going to create a new measure. again select பண்ணிக்கோங்க. so இந்த இடத்துல நமக்கு நியூ மெஷர் கிரியேட் ஆயிருச்சு. இங்க நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம்? ப்ராஃபிட் கால்குலேட் பண்ண போறோம். so profit. so இந்த ப்ராஃபிட்க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெவென்யூ அப்படின்ற காலமை சம் பண்ணணும், எக்ஸ்பென்ஸ் அப்படின்ற காலமை சம் பண்ணணும். டோட்டலா தான் நம்ம ரெடியூஸ், ரோ பை ரோ நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியாது. இட் வில் டேக் அ லாங் ப்ராசஸ். சோ அப்ப ஃபர்ஸ்ட் வந்து சம் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ண போறேன். இதுல ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு டேக் த ரெவென்யூ காலம். டேட்டால இருந்து ரெவென்யூ காலம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஐ க்ளோஸ் இட். நெக்ஸ்ட் இந்த இடத்துல மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன். அகைன் the sum symbol, sum function யூஸ் பண்ணி எக்ஸ்பென்ஸ் இதுல இருந்து மைனஸ் பண்ண போறேன். I'll close it when I press enter. so it will create a new measure. so இங்க பாருங்க நமக்கு profit அப்படின்ற ஒரு new measure create ஆயிருச்சு. இதை just drag பண்ணி கீப் பண்ணீங்க அப்படின்னா so profit அப்படின்றது it is around 6 million வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கு. so நம்ம fourth-ஆ calculate பண்ண போறது இந்த profit உடைய margin. ஓகேங்களா? அப்ப இதோட ஃபார்முலா என்னவா இருக்கும்? profit-ஐயும் revenue-வையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் மார்ஜின் கிடைச்சிடும். பட் நீங்க டைரக்டா டிவைட் பண்ணீங்க அப்படின்னா you will get a zero error. அதனால இதுல நமக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இத பண்ணணும். so for this I am going to create a new measure again. so இப்போ நம்ம இங்க கால்குலேட் பண்ண போறது ப்ராஃபிட் மார்ஜின். ப்ராஃபிட் மார்ஜின். so இதுக்கு as I told நம்ம டைரக்டா டிவைட் பண்ண முடியாது. we need to use the formula function that is called as a divide function. இப்போ இதோட ஆர்குமென்ட் பாருங்க. நியூமரேட்டர் செலக்ட் பண்ணிக்கலாம், டினாமினேட்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ரெண்டுக்குமே ஆல்டர்னேட்டிவ், அதாவது ரிசல்ட் வந்து எரர்ல வந்ததுன்னா ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் என்ன அப்படின்றதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த இடத்துல நம்ம எதை ஃபர்ஸ்ட் நியூமரேட்டரா எடுக்கணும்? ப்ராஃபிட் தான் வந்து நியூமரேட்டரா எடுக்கணும். சோ ஐ வில் செலக்ட் a profit, காமா நெக்ஸ்ட் ரெவென்யூ எடுக்கணும். சோ டோட்டல் ரெவென்யூ எடுத்துறோம். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து காமா கொடுத்தோம் அப்படின்னா ஆல்டர்னேட் ரிசல்ட், அதாவது ஃபங்க்ஷன் வந்து ஜீரோ கேஸ் ஆகி ஒழுங்கா அதை ஹேண்டில் பண்ணல அப்படின்னா ஆல்டர்னேட்டிவா என்ன ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டு தட். I'll close it and press enter. so நமக்கு நியூவா ஒரு மெஷர் இங்க கிரியேட் ஆயிட்டு இருக்கு. wait for it. so இங்க பாருங்க ப்ராஃபிட் மார்ஜின் கிரியேட் ஆயிருச்சு. just I will drag it here. so இதோட சைஸ் வேணும் அப்படினாலும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். you can see this better. so ப்ராஃபிட் மார்ஜின் நமக்கு 79%, 0.79 கிடைச்சிருக்கு. இத பெர்சன்டேஜ் கன்வர்ட் பண்ணா 79% ரிசல்ட் வந்திருக்கு. so next நம்ம 5th லேர்ன் பண்ண போறது it's a calculated columns. not only measures, நமக்கு பவர் பிஐல மெஷர்ஸ் மட்டும் கிடையாது, calculated columns கூட இருக்கு. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இங்க வந்து இப்ப ரீஜன் ஒரு காலம் இருக்கு, ஸ்டேட் அப்படின்னு ஒரு காலம் இருக்கு. இப்ப இந்த ரெண்டு காலமையுமே எனக்கு கம்பைன் பண்ணி நியூவா ஒரு காலம் கிரியேட் பண்ணணும். அந்த காலம்ல நார்த் ஈஸ்ட் நியூயார்க் இல்லனா நார்த் ஈஸ்ட் பென்சில்வேனியா அப்படி கம்பைன் பண்ணி எனக்கு வேணும். ஓகேங்களா? சோ இதுக்கு நான் என்னுடைய நியூ மெஷர் அப்படின்றத யூஸ் பண்ண முடியாது. அப்ப இந்த இடத்துல நான் வந்து நியூ காலம்ஸ் தான், கால்குலேட்டட் காலம்ஸ் தான் கிரியேட் பண்ணணும். அந்த கால்குலேட்டட் காலம்ஸ் கிரியேட் பண்றதுக்கு ஐ ஹேவ் டு கோ டு த டேபிள் டூல்ஸ். இங்க நியூ காலம் ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த நியூ காலம் செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ இந்த இடத்துல நமக்கு நியூவா ஒரு காலம் ஆட் ஆகும். சோ இங்க பாருங்க காலம் ஆட் ஆயிருச்சு. சோ இத நான் வந்து I can name it as whatever I like. சோ நான் இந்த இடத்துல region and state அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சோ இப்போ இந்த region and stateல எனக்கு என்ன வேணும்? data அப்படின்ற டேபிள்ல இருந்து region வேணும். சோ டேட்டால இருந்து I'm going to take region column. நெக்ஸ்ட் நான் இந்த இடத்துல ampersand symbol யூஸ் பண்ண போறேன். இந்த ampersand symbol என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு விஷயத்தை
கம்பைன் பண்றதுக்காக யூஸ் பண்ண. ஓகேங்களா? சோ அப்ப நம்ம டேட்டா ரீஜன் எடுத்து ஆம்பர்சன் கம்பைன் பண்ணணும்னு சொல்லிட்டோம். எதோட கம்பைன் பண்ணணும்? ஸ்டேட்டோட கம்பைன் பண்ணணும். பட் இந்த நார்த் ஈஸ்ட் நியூயார்க் ரெண்டுக்கும் நடுவுல ஐ நீட் அ ஸ்பேஸ். அப்பதான் அது கிளியரா இருக்கும். ஸ்பேஸ் ஆட் பண்றத வித்தின் அ டபுள் கோட்குள்ள ஆட் பண்ணணும். டபுள் கோட் கொடுத்துக்கோங்க, ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க, அகைன் க்ளோஸ் த டபுள் கோட். அப்ப இன்சைட் நமக்கு ஸ்பேஸ் இருக்கு. அகைன் we have to give ampersand symbol. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ரீஜன் ஆட் பண்ணிட்டோம், ஸ்பேஸ் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போறது டேட்டால இருந்து ஸ்டேட் அப்படின்ற காலம். ஓகேங்களா? சோ நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரீஜன் ஆட் பண்றோம், ஸ்பேஸ் ஆட் பண்றோம், தென் ஸ்டேட் ஆட் பண்ண போறோம். now I press enter. இப்போ நமக்கு இந்த காலம் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடும். it will take few seconds. பாருங்க, ரீஜன் அண்ட் ஸ்டேட் அப்படி நான் என்ன டைட்டில் கொடுத்தேனோ அதுக்கு மாறிடுச்சு. நார்த் ஈஸ்ட் ஸ்பேஸ் வித் நியூயார்க், அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் ஸ்பேஸ் வித் பென்சில்வேனியா. சோ இந்த ஸ்பேஸ் வேணும்ன்றதுக்காக தான் இங்க நான் டபுள் கோட்குள்ள ஸ்பேஸ் கொடுத்தேன். இப்ப எனக்கு இன்னொரு ஒரு காலம் ஆட் பண்ணணும். ஓகே, சோ பட் அது வந்து நான் கேட்டகரைஸ் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த யூனிட் வந்து சோல்ட் ஆயிருக்குல்ல, இது 5000க்கு மேலேயோ 5000க்கு மேல இது சோல்ட் ஆயிருந்தது அப்படின்னா லார்ஜ் ஷிப்மெண்ட்டும், 5000க்கு கீழே சோல்ட் ஆயிருந்ததுன்னா ஸ்மால் ஷிப்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லணும். அப்ப இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு ரைட் அப். சோ இப்போ இது எனக்கு நியூ காலமா தான் கிரியேட் பண்ணணும். as I told, இங்க பாருங்க, டைரக்டா இங்கே நமக்கு நியூ காலம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. இல்லனா அகைன் நீங்க டேபிள் டூல்ஸ் போயிட்டு நியூ காலம் செலக்ட் பண்ணிக்கலாம். சோ ஃப்ரம் ஹியர் ஐ வில் செலக்ட் a new columns. சோ நியூ காலம் செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா இங்க நமக்கு ஃபார்முலா பார்ல we got the option to write a formula, and அத வந்து கேட்டகரி பண்றதுனால I am going to write it as category, okay, which is equal to, நான் என்ன கேட்டகரி பண்ண போறேன்? ஒரு கண்டிஷனோட கேட்டகரி பண்ண போறேன். அப்ப இந்த இடத்துல if அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண. ஓகே, சோ நான் if ஃபங்க்ஷன் எடுத்து ஃபர்ஸ்ட் என்னோட லாஜிக்கல் டெஸ்ட் என்ன அப்படின்றது தெரியும். என்னோட லாஜிக்கல் டெஸ்ட் என்ன? யூனிட் சோல்ட் அப்படின்றது கிரேட்டர் தென் 5000 லெஸர் தென் 5000 அப்படின்றத நான் பார்க்கணும். ஓகே, சோ அப்ப ஃபர்ஸ்ட் என்னோடது டேட்டால இருந்து I have to take unit sold. ஓகே, யூனிட் சோல்ட் நான் எடுத்துட்டேன். இப்ப இது லெஸர் தென் 5000 இருந்தது அப்படின்னா this is my logical test. லெஸர் தென் 5000 ட்ரூவா இருந்தது அப்படின்னா எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, I want it as small. Okay, close it, comma. If it is false, false na enadhu greater than 5000 ஆயிரும். lesser than 5 na எனக்கு small வேணும். false அப்படினா large அப்படினு வேணும். so I will give it as large. now we will close the quotation and we will close the function. நல்லா கவனிங்க, if function யூஸ் பண்ணிருக்கோம். data unit sold வந்து lesser than 5000 இருந்தா small வேணும், greater than 5 வேணா large வேணும்னு நம்ம so when I press enter, let's see the column which is going to create. இங்க பாருங்க, 12000 அப்படின்றது 5000க்கு மேல, அதனால நமக்கு large எல்லாமே largeன்னு வந்து. சோ இங்க 5000க்கு கீழ 4450 அப்படின்ற இடத்துல எனக்கு small இருக்கு. அப்ப நம்ம எழுதிருக்க இந்த ஃபார்முலா பெர்ஃபெக்ட்டா வர்க் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நம்பர் 7 DAX function. it is little more complex. இப்போ நம்ம பார்க்கிறது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன். இதுல எனக்கு 3 கேட்டகரி வேணும். ஸ்மால், மீடியம், லார்ஜ் மூணுமே வேணும். சோ இதுல கண்டிஷன் எப்படி எழுதலாம்? 5000க்கு கீழ இருந்தா ஸ்மால், 5000ல இருந்து 10000 வேணும்னா மீடியம், 10000க்கு மேல இருந்தது அப்படின்னா லார்ஜ் அப்படின்னு எழுதணும். சோ நான் இதுக்கு நியூ காலம் கிரியேட் பண்ணல. ஐ அம் கோயிங் டு எடிட் தி சேம் ஒன், சேம் அதே கேட்டகரி. இஃப் டேட்டா யூனிட் சோல்ட் இஸ் லெஸ் தென் 5000 அப்படின்னா ஸ்மால் அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். பட் இந்த இடத்துல இன்னொரு ஒரு கண்டிஷன் ஆட் பண்ண போறேன். அப்ப செகண்டா ஒரு இஃப் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இப்ப செகண்டா நான் என்ன கண்டிஷன் எழுதிருக்கேன் அப்படின்னா, if data unit sold is less than, okay, I'm going to use less than 10000. so less than 10000 அப்படின்னா இது 5000க்கும் 10000க்கும் in betweenல வந்துரும். 5000க்கு கீழ இருக்கிறதெல்லாம் ஸ்மால்ல போயிடும். less than 10000 அப்படின்னா 5000க்கு மேல 10000க்கு கீழ உள்ளது எல்லாத்துக்குமே I want to give it as medium. so medium, I'll close it, comma. இப்ப ரிசல்ட் whatever result falls எல்லாமே என்னவாகும்? 10000க்கு மேல வந்துரும். அது எல்லாமே எனக்கு large அப்படின்னு சொல்லி வேணும். ஓகே, so here I will write it as large. I'll close the quotation, I'll close the function. see நல்லா பாருங்க, இப்போ நம்ம ஒரு bracket யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன், ஒரு if குறியதை க்ளோஸ் பண்ணிட்டோம். பட் இந்த இடத்துல நம்ம ரெண்டு if யூஸ் பண்ணிருக்கிறதுனால ரெண்டு bracket யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். ஓகே, so earlier நம்ம ரெண்டு கண்டிஷன் வச்சு எழுதணும், இப்போ மூணு கண்டிஷன் வச்சு எழுதிருக்கோம். when I press enter, let's see the changes. so இப்போ பாருங்க, large, medium, because 9000ன்றது 10000க்கு கீழ இருக்கு, 5000க்கு மேல இருக்கு. சோ இந்த மாதிரி லார்ஜ், மீடியம், ஸ்மால் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்பா நமக்கு கேட்டகரைஸ் ஆயிடுச்சு. சோ நம்பர் 8 நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, we are going to calculate the revenue for Sprite அப்படின்ற ஒரு பர்టిక్యులர் பிராண்டுக்கு.
இருக்கு, எல்லாத்துக்குமே இல்ல. சோ இதை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு நியூ காலம் கிரியேட் பண்ண முடியாது. So we need to create a new measures. So இதுக்கு நான் யூஸ் பண்ண போற ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா calculate அப்படின்ற ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போறேன். So again we will go to the report view. Here we have a new measure. So new measure select பண்ணிக்கோங்க. So the formula bar will appear. Okay. So இப்போ இந்த இடத்துல I'm going to write sprite, sprite, sprite revenue. Sprite revenue எழுதிட்டோம். இதுக்கு நான் யூஸ் as I told நான் calculate அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். இதோட இது பாருங்க. First I need to give a expression. Expression அப்படின்றது formula. என்ன நம்ம calculate பண்ண போறோம், total revenue என்ன அப்படின்றத calculate பண்ண போறோம். So here total revenue எதுல இருந்து நம்மளால எடுக்க முடியும், data அப்படின்ற டேபிள்ல இருந்து total revenue அப்படின்ற காலம்ல இருந்து தான் எடுக்க முடியும். ஓகே, சோ இந்த இடத்துல total revenue ஃபுல்லாவே calculate இது வந்து பண்ணிருக்கோம். காமா செகண்ட் நம்ம filter அப்ளை பண்ணணும். filter அப்படின்றது என்ன பிராண்ட் ஓகே அப்படின்றத நம்ம இந்த இடத்துல filter பண்ண போறோம். அந்த பிராண்ட் எங்க இருந்து எடுக்கணும், data beverage brand அப்படின்ற காலம்ல இருந்து எடுக்கணும். and it should be equal to எதுக்கு ஈக்குவலா இருக்கணும், ஸ்ப்ரைட் க்கு ஈக்குவலா இருக்கணும். ஓகே, SPRIT ஸ்ப்ரைட் க்கு ஸ்ப்ரைட் க்கு ஈக்குவலா. இப்போ என்ன பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம் டோட்டல் ரெவென்யூ, அதாவது ரெவென்யூவை கம்ப்ளீட்டா டோட்டல் பண்ண சொல்லிருக்கோம். அதுக்கு அப்புறமா டோட்டல் ரெவென்யூ எடுத்ததுக்கு அப்புறமா ஐ வாண்ட் இட் ஃபார் அ பர்టిక్యులர் பிராண்ட், அதனால பிவரேஜ் பிராண்ட்ல ஸ்ப்ரைட்னு எங்க இருக்கோ அதோடைய டோட்டல் மட்டும் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகேங்களா, so when I close it it will calculate only for the sprite. Let us wait. The sprite revenue calculate ஆயிருச்சு. When I drag it here, I'll drag it this here. So it is around 1.1 million கிட்ட வருது. So இப்போ நமக்கு sprite plus Fanta வேணும் அப்படின்னா ஃபார்முலால ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டு வரலாம். Like we will create a new one. New measure ஆவே நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். I'll click a new measure. So இந்த இடத்துல I'll write it as sprite and Fanta revenue equal to, இதுக்கும் நம்ம calculate function தான் யூஸ் பண்ண போறோம். calculate functionல first we need to write the expression. என்னது, நமக்கு total revenue வந்து calculate ஆகணும். சோ அதனால total revenue. ஓகே, காமா இப்போ இந்த இடத்துல beverage brand நம்ம வந்து செலக்ட் பண்ணனும். சோ data beverage brand which is should be equal to first என்னது sprite. சோ அதனால நான் sprite கொடுத்துட்டு இங்க double straight line கொடுக்கிறோம். அப்ப நமக்கு ரெண்டு இது இருக்கு. ஓகேங்களா, அந்த double straight line அப்படி கொடுத்தோம் அப்படினா ரெண்டுமே கவுண்ட் ஆகும். ஸ்ப்ரைட்டும் கவுண்ட் ஆகும், நமக்கு நெக்ஸ்ட் கொடுக்கக்கூடியதும் கவுண்ட் ஆகும். பட் here we need to close the double quotations. So இங்க நம்ம இந்த ரெண்டு லைன் கொடுத்ததுக்கு அப்புறம் once again data beverage brandல இருந்து I'm going to select Fanta. I'll close it. Now I'll close the functions. So இங்க பாருங்க இந்த double line கொடுத்திருக்கனால ஸ்ப்ரைட்டும் கவுண்ட் ஆகும், Fantaவும் கவுண்ட் ஆகும். ஓகேங்களா, when I press enter, let us see. So இந்த இடத்துல new measures create ஆயிருச்சு. I will drag and keep it here. So it is coming around 2.1 million கிட்ட வருது. So இப்போ நம்ம 8 different DAX formulas கத்துக்கிட்டோம். Like sum, distinct count, profit margin, calculated column, if condition, nested if அப்படின்றது ஒரு if குள்ளக்க இன்னொரு if யூஸ் பண்றது, calculate பார்த்தோம், அதுக்கு அப்புறமா calculate with filter பார்த்தோம். சோ நம்ம இப்ப visuals பார்க்கணும் அப்படின்னா இத drag பண்ணி Power BI ல நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். சோ உங்களுக்கு ஏத்த மாதிரி இத நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி கஸ்டமைஸ் பண்றது அப்படின்றத இன்னும் அப்கமிங் Power BI வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். லைக் visualization tips அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்க டேட்டா இல்லனா டேட்டா அனாலிட்டிக்ஸ் ரிலேட்டடான வீடியோ தெரிஞ்சுக்கணும், இல்லனா டேட்டா ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெகுலரா அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். Thank you for watching our channel. Let's grow together.